உடனே செப்பாங்கல் போட்டே உட்காரக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் சேரில் தான் உட்காரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் என் பையன் கார்த்தி தான் வந்து எனக்கு வந்து அவரே தான் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 4-5 மாதத்துலேயே நல்லா க்யூர் ஆச்சு. ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் நல்ல உடற்பயிற்சி இல்லை முக்கால்வாசி சரியாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்தேன். அப்போ வந்து வீட்டோட ஜிம்லாம் வச்சிடல. அப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா தான் ஜிம் வச்சது. 18ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டினியூஸ்லாம் பண்ணல, கொஞ்சம் வெளியவும் போக வேண்டியது, ஒரு வருஷம்லாம் வெளியே போயிட்டு இருந்தேன், அதனால பண்ணல. கொஞ்சம் விட்டு விட்டு தான், இந்த போட்டி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கேன். ஜிம் போகிறோம் அப்படின்னாவே வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, டிஷர்ட்ஸ் போட்டுப்பாங்க, ட்ராக்ஸ் போட்டுப்பாங்க. பட் நான் அந்த காம்படிஷன்லேயே பார்த்தா நீங்கள் சாரியோட தான் லிஃப்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு பழக்கம் இல்லை. அதை மாதிரி போட்டுக்கணுன்றதுனால நிறைய போட்டியே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து அந்த சிங்க்லெட்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ் தான் போடணுன்னுட்டு அது வாங்கிட்டு வந்து தான் போட்டாங்க. ஜென்ஸுக்கே வந்து அந்த மாதிரின்றாங்க, லேடிஸ்க்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, அதனால. ஓ, ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா சாரி போட்டுட்டு பண்ணுறது? வெயிட் லிஃப்டிங்க்கெலாம் பரவாயில்ல. ஒரு சிலதுக்கு மட்டும், அதாவது தலைக்கீழாக எதனா பண்ணும்போது அதெல்லாம் தான் சாரியில் முடியாது, மற்றபடி எல்லாரும் பண்ணலாம். அவங்களுடைய மருமகள் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. அவங்க ரொம்ப பெருமையாக வேற அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்ட் அவங்களும் சேர்ந்து வேற பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஜிம்ல பண்ண ஆரம்பிச்சா அவங்களும். ஆமாம், ஓகே. அவங்க தான் ஷேர் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எக்ஸசைஸ்லாம் அவங்களுக்கு பண்ணுவோம். நாங்கள் ஒர்க் அவுட் இல்லாமல் நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டி காம்படிஷன் வரும்போது வீக்லி ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி வீட்லேயே இங்கே உங்கள் ஜிம்லேயே பண்ணுவோம். நானும் கல்யாணம் ஆன பிறகு தான் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ண பிறகுலேருந்து அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. 4 இயர்ஸாக, நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ஜிம்மில் ஒன்றா தான் பண்ணுவோம். ஒரு சில நாள் ஒன்றா டைம் ஒத்து வரும்போது 2 பேரும் ஒன்றா பண்ணுவோம். அப்போல்லாம் நான் இதை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஆனால் அந்த காம்படிஷன் போனும்போது தான் வந்து அங்கே கிடைச்ச அந்த அப்ரிசியேஷன் வந்து, இவங்க இந்த மாதிரி எங்களுக்கு இதுதான் காமன். அவங்க சாரீ போட்டு தான் இங்கே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸுமே கம்ஃபர்டபுள் கிடையாது. எல்லாரும் இப்போ மற்றபடி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களாமும் அவங்களோட கம்ஃபர்டபுள் அட்டையரில் தான் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம சாரியில் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து வேற எதுலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க இங்கே பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த மாதிரி அதை வந்து பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. அதான் நார்மல் மாதிரி தான் நாங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல. பட் வெளியில போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. சாரியில தூக்கும்போது நிறைய கைத்தட்டல்ல என்கரேஜ் பண்ணாங்க. அதுலயே இவங்க போயிட்டு லிஃப்டே பண்ண ஆரம்பிக்கல. அங்க போன போதே வந்து பயங்கரமான ஒரு காஸ்டியூம்க்கே அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது இல்ல.